அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات إلى آخر الآية. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: يا معشر النساء تصدقن فإني أريتكن أكثر أهل النار. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அறைக்கு வருகை தந்திருக்கிற வரை இருக்கிற எல்லா மக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைவான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்வை நம் எல்லோருக்கும் தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான செலவினங்கள், துன்பங்கள், துயரங்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் புனித ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடம் எதுவோ அதை இங்கிருந்தே கண்ட வண்ணம் நம்முடைய கண்கள் மூடுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளிலே முஸ்லிம்கள், குறிப்பாக ஆண்கள், நாம் பள்ளிகளிலே ஒன்று கூடுகிறோம். மார்க்கம் சார்ந்த சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். நம்மிலே பலர் அதை செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம். இது தவிர்த்து இன்ன பிற முக்கியமான சில கூட்டங்களுக்கு பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. பல்வேறுபட்ட காலத்திற்கு தேவையான பல விஷயங்களை ஜும்மாக்களுடைய அந்த உரையின் மூலமாக பல்வேறு அறிஞர் பெருமக்கள் தந்தாலும் கூட சில நேரங்களில் பெண்கள் சார்ந்த விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதிலே இன்னும் எவ்வளவு தூரம் கேள்வியும் வருகிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய இல்லத்து பெண்களுக்கு இங்கே கேட்கக்கூடிய செய்தியை நாம் கொண்டு போய் சேர்ப்போம் என்ற நம்பிக்கையிலே சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் அன்று ஈது தொழுகைக்காக வேண்டி போகிறார்கள். போகும் இடையிலே பெண்கள் பகுதி அங்கே ஒரு பெரும் கூட்டமாக நகர்ந்து போகும் நேரத்திலே ரசூலுல்லாஹ் அந்த பெண்களை அழைத்து ஒரு செய்தி சொன்னார்கள். யா மாஷரன் நிசா தசத்தக்ன, பெண்களே, அதிகமாக நீங்கள் தான தர்மம் வழங்குங்கள், அதிகமாக தான தர்மம் வழங்குங்கள். காரணம் என்னவென்றால், உங்களை அதிகமாக நரகத்தில் இருக்க நான் கண்டேன். பெண்களில் ஒரு பெரும் கூட்டம் நரகத்தில் இருப்பதாக எனக்கு காண்பிக்கப்படுகிறது. எனவே நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வழங்குங்கள், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மங்களை கொடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சஹாபிய பெண்கள் ஆச்சே, அப்படியா, சரி அப்படின்னு நகண்டு போகல. அடுத்த கேள்வி வச்சாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் சதக்கா செய்கிறோம், நிச்சயம் செய்வோம். ஆனால் பெண்களில் அதிகமான பெண்களை நீங்கள் நரகத்திலே பார்ப்பதற்கு என்ன காரணம், என்ன அவர்களிடத்திலே குறைபாடு இருக்கிறது என்பதினாலே அல்லாஹ் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான் என்பதை நீங்கள் சொன்னால்
அதிலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்வோமே, அந்த வாசலுக்கு சென்று விடாமல் எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வோமே, அதை சொல்லுங்களேன் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர. ரெண்டு விஷயம் சொன்னாங்க. இந்த ரெண்டும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, அதிகமாக கோவப்படுறீங்க, அதிகமாக சபிக்கிறீங்க. சபிக்கக்கூடிய பழக்கம் உங்களிடத்தில் அதிகம் இருக்கிறது. அதே மாதிரி வ தக்ஃபுர்னல் அஷீர, உங்களை மணந்து கொண்ட கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய நிலைப்பாடும் அதிகமாக உங்களிடத்தில் இருக்கிறது. அதிகம் சாபம் இடுவதும் கோபப்படுவதும் உங்களிடத்திலே இயற்கையாக அதிகமாகவே வெளிப்படுகிறது. அதே மாதிரி கணவனுடைய விஷயத்திலே மாறு செய்வதும் அவருடைய அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடும் அதிகம் இருப்பதினாலே இந்த காரணங்களினால்தான் பெரும்பாலும் நரகத்திற்கு பெண்கள் தள்ளப்படுவதாக நான் கருதுகிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பொதுவான ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த ஒரு நபி தோழர் கேட்டார், அவுசினி யா ரசூலல்லாஹ், நபியே எனக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்ய வேண்டும். நான் எதை செய்தால் அல்லாஹ்விற்கு பிடித்தவனாக இருக்குவேன், எதை விட்டு தவிர வேண்டும் என்பதை குறித்து எனக்கு நீங்கள் ஒரு பட்டியல் தர வேண்டும், எனக்கு அதை நீங்கள் உபதேசமாக செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தையில் அவருக்கான உபதேசத்தை முடித்தாங்க. அது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்தி தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்லப், கோபப்படாதே அப்படின்னாங்க. கோபப்படுகிற நிலை என்பது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் அதை அடக்கத் தெரிந்தவன், அதை ஆளத் தெரிந்தவன் தான் உலகத்திலே ஜெயிப்பார். கோபத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள். எல்லை மீறி கோபப்படுவது, ஆ ஊ என்று சத்தம் போடுவது, கரடுமுரடான வார்த்தைகளை விடுவது, உள்ளங்களை காயப்படுத்துவது, இதையெல்லாம் வேண்டாம். உனக்காக வேண்டி நான் செய்யக்கூடிய நல்ல உபதேசம் என்னவென்றால் கோபத்தை விட்டுவிடு. நீங்கள் இன்றைக்கும் ஹரம் ஷரீஃபில் போனால், மக்கா மதீனாவிலே பார்க்கலாம், இந்த ஹதீஸ் பல LED போர்டுகளிலே போடப்பட்டு ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே வருகிறது, அது அதே போன்ற அரபியிலே வருகிறது, உருது மொழியிலே வருகிறது. உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளிலே இது அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து இந்த நபிகளின் நபி வார்த்தை பொன்மொழி அப்படியே நம்முடைய கண்களுக்கும் கல்புகளுக்கும் உன்னதமான செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கோபத்தை அடக்கத் தெரிந்தவர்தான், அதை ஆளத் தெரிந்தவர்தான் உலகத்தில் ஜெயிக்க பிறந்தவர் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித் தருகிறார்கள். அன்பர்களே, நம்முடைய மூளை இருக்கிறதே ரொம்ப சாஃப்டான ஒன்று. நம்முடைய மூளை ரொம்ப மிருதுவான ஒன்று. அந்த மூளை இருக்கிறது இயற்கையாகவே ஒரு செகண்டுக்கு 13 முறை அது துடிக்குமாம். 13 முறை வைப்ரேஷன் ஆகும். கொஞ்சம் சத்தம் போட்டு பேசணும் வச்சுங்களேன், அந்த 13 என்பது 16 முறை துடிக்கிற நிலைமை ஏற்படுவான். மூளை கொஞ்சம் சத்தமாக பேசுனா 16 முறை துடிக்குமாம். ஒருவரோடு பேசிக்கொண்டே இருந்தோம், அந்த பேச்சு வாக்குவாதமாக சண்டையாக முத்துகிறது. அப்படி சண்டையாக மாறும் நேரத்திலே 13 முறை இயல்பாக துடித்து கொண்டிருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஆகக்கூடிய அந்த மூளை 20 முறை வைப்ரேஷன் ஆகக்கூடிய நிலை ஏற்படுமாம். சரி, கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷனில் ஒருத்தர் ஆகிட்டார், ரொம்ப உச்சகட்டமான கோபத்திற்கு ஒருவர் போய்விட்டார் என்றால் அவருடைய கைகாலெல்லாம் நடுங்கும், பார்த்திருப்பீர்கள். கண்ணெல்லாம் சிவந்து போய் இருக்கும். ஏதோ சொல்ல வேண்டும் என்று நாவு எடுக்கும், ஆனால் வார்த்தைகள் எல்லாம் தடுமாறும் இல்லையா? ஏனென்றால் 13 முறை வைப்ரேஷன் ஆகக்கூடிய அந்த மூளை அந்த உச்சகட்டமான டென்ஷனுக்கு அவர் நகருகிற பொழுது 32 முறை துடிக்கிறது. இந்த 32 முறை யாருக்கு துடிக்க துவங்குகிறதோ அவர் பைத்தியமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரத்தை பார்க்கிறோம். எதற்கு நான் இங்கே சொல்லுகிறேன் என்றால், கோபம் என்பது கொஞ்ச நேர பைத்தியம் என்று நமக்கு தமிழிலே சொல்லி தந்திருக்கிறார்கள் இல்லையா? கோபம் என்பது கொஞ்ச நேர பைத்தியம். என்ன செய்கிறோம் என்று கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத நபருக்கு அவர் செய்வது தெரியாது. நாம் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இப்படி நிற்கலாமா அவருக்கு தெரியாது, இப்படி பேசலாமா அவருக்கு தெரியாது. காரணம், அவருக்கு புத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, பைத்தியம் என்ற அந்த லிஸ்டுக்குள்ளே போய்விட்டார். அதே போன்றுதான் உச்சகட்டமான கோபத்திலே மனிதன் சில நேரத்திலே விடுகிற வார்த்தை என்னவென்று தெரியாது, என்ன பேசினோம் என்று தெரியாது, எப்படி நடந்து கொண்டோம் என்று தெரியாது, என்ன வார்த்தைகளை விட்டோம் என்று தெரியாது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கோபப்படாதே என்று சொல்லவில்லை, கோபத்தை அடக்குவதற்குரிய வழியை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். இப்போ செய்திக்கு வருவோம். பொதுவாகவே எல்லோருக்கும் இது பொருந்தும், ஆனால் பெண்களுக்கு கூடுதலாக பொருந்தும். உச்சகட்டமாக பல நேரங்களிலே அவர்கள் வார்த்தைகளை விடுவதும் உச்சகட்டமாக கோபப்படுவதும் சர்வசாதாரணமாக நடக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அதிகமாக கோபப்பட்டு சபிக்கிறீர்கள், அதே போன்று அதிகமாக கணவன்மார்களுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள், இந்த ரெண்டும் தான் நீங்கள் நரகத்திற்கு நுழைவதற்கு அதிகப்படியான காரணமாக நான் கருதுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெண்கள் சார்ந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு செய்திகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். உலகத்திலேயே பெண்கள் என்பவர்கள் பரக்கத்திற்குரியவர்கள் என்று சொன்னவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் பின்து பரக்கா, பெண் பிள்ளை பிறப்பது அது பரக்கத்திற்கான அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வரையே பொம்பளை பிள்ளைனா ஒரு மாதிரியான கண் கொண்டு முகச்சுளிக்கக்கூடிய நிலை ஏற்படத்தானே செய்கிறது இல்லையா? இதுவும் பொம்பளை பிள்ளை தானா, முதல் ரெண்டு தான் பெண்ணு, மூணாவதும் பெண்ணு தானா என்று முகத்தை சுளிப்பவர்களும் உண்டு. முதல் பிள்ளையே பெண் பிள்ளையாக பிறக்குகிற நேரத்திலே அதையும் கண்டு கொஞ்சம் முகத்திலே கொஞ்சம் வெறுப்பை காட்டக்கூடியவர்களும் உண்டு இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளை ஒருவருக்கு பிறக்கிறது என்றால் அது அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்கிறான் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹினுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் அல்லாஹ்வின் பாதையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது மட்டுமல்ல, உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட வீர தியாகிகளில் முக்கியமான இடத்திலே உள்ளவர் சையதுனா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தது, ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பிள்ளை ஃபதஹ் மக்காவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு திரும்பும் நேரத்திலே அந்த பிள்ளை நானும் உங்களோட வர்றேன்னு சொல்லி கேட்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிள்ளையை யார் பொறுப்பெடுக்கிறதுன்னு கேட்டாங்க. பாருங்க, தனக்கு பிறந்த பிள்ளையவே குழி தோண்டி புதைத்த சமூகம் அது. தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் குர்ஆன் சொல்கிறது, இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸ வல்ல வஜ்ஹுஹு, பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்கின்ற சுபசோபனம் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் முகமெல்லாம் கருத்து விடும். அது மட்டுமல்ல, இந்த இழிநிலையான இந்த குழந்தையோடு வாழ்வதா அல்லது இந்த பிள்ளையை மண்ணிலே போட்டு புதைப்பதா என்று அவர்களின் சிந்தனை சொல்லும் என்று குர்ஆன் சொல்கிறது. அறியாமை காலத்தில் இருந்த மக்களினுடைய எண்ணப்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இங்க பாருங்கிற செய்தி, அப்படி இருந்த மக்கள் ரசூலுல்லாஹினுடைய அந்த வார்த்தைகளால் எப்படி மாறி போனார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹுடைய பெண் பிள்ளை மதீனாவுக்கு வரப்போறேன்னு சொல்லுது. 3 பேர் போட்டி போடுறாங்க, நான் தான் எடுத்துக்குவேன், நான் தான் வளர்ப்பேன், நான் தான் கூட்டிட்டு போவேன், என் வீட்டில் தான் வச்சுக்குவேன், என் வீட்டில் தான் வச்சு அந்த பிள்ளையை பராமரிப்பேன். 3 பேர் போட்டி போட்டார்கள். ஒன்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஹஸரத் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேரும் நான் தான் போட்டி போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 3 பேருக்கு 3 காரணம் கேட்டாங்க, 3 காரணம் சொன்னாங்க. சொல்லிட்டு சையதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு இடத்துல அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். காரணம் என்னவென்றால், ஜாஃபர் ரலியல்லாஹு நிக்கா செய்திருக்கக்கூடிய பெண்ணும் இந்த பெண்ணினுடைய தாயும் கூட பிறந்தவங்க. ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவியும் இந்த ஹம்ஸா ரலியல்லாஹுடைய பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயும் கூட பிறந்தவர்கள். இது சின்ன மாமக்க தன்னுடைய மனைவியின் கூட பிறந்த சகோதரியின் மகள் என்பதினாலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஜாஃபர் ரலியல்லாஹு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து வளர்க்க சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்ல வரும் செய்தி என்னவென்றால், பெண் பிள்ளை பரக்கத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதினாலே உம்மத் அன்னைக்கே போட்டி போட்டது, எனக்கு வேண்டும் அந்த பரக்கத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி காமிச்சாங்க. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சில பெண்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலும் வரலாறுகளிலே நிறைந்திருக்கிறது. அதுவெல்லாம் இன்றைய காலத்து பெண்களுக்கு அவசியம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். ஹஜ்ரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு சஹாபிய பெண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்பதிலே வல்லமையானவர்கள். சில பேர் கேள்வி கேட்க தயங்குவாங்க, எப்படி போய் இந்த கேள்வி கேட்கறது, யாராவது கேட்டால் அவங்கள்ட்ட இதையும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் என்று சொல்லுகிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அறிவை தேடக்கூடியவர்கள், விளக்கத்தை தேடக்கூடியவர்கள், ஒரு விஷயத்திலே சந்தேகம் இருக்கிறது என்பதை உறுதியாக அவர்கள் நம்பினால் கேட்பதற்கு, அதை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு தயங்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிந்தவர்களிடத்திலே கேளுங்கள். வஸ்அலூ அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், தெரியலனா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அதில் வெக்கப்பட வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்கிறது.
இப்போ இந்த அஸ்மா ரலியல்லாஹு இருக்காங்களா, ரொம்ப துணிச்சல் மிக்கவங்க. அதுவும் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கறது, அந்த கேள்விக்கு பதிலை பெற்றுக்கொள்வதில் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி வந்து ஒரு நாள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து அந்த பெண்மணி கேட்டாங்க, இன்னி வாஃபிதத்துன் நிசாஇ இலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்துதர்களே, நான் பெண்கள் புறத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். எல்லா பெண்களும் சார்பாக சில கேள்வி கேட்க உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அவங்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாகணும். ரசூலுல்லாஹ் கேளுங்களம்மான்னாங்க. சொன்னாங்க, ரப்புர் ரிஜாலி வ ரப்புன் நிசாஇ அல்லாஹ். நபியே, ஆண்களுடைய ரப்பும் பெண்களுடைய ரப்பும் அல்லாஹ் தானேன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம் அப்படின்னாங்க. அதில் என்ன தனித்தனியாவா? ஆண்களுக்கு தனி ரப்பு, பெண்களுக்கு தனி ரப்பு என்றா இருக்கிறது? எல்லாருக்கும் ரப்பு அல்லாஹ் தான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தினருக்கு அருளானவன் ரப்பானவன் அல்லாஹ் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறான் அல்லாஹு தாலா. இப்போ ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் தான் ரப்பு. சரி, அடுத்து கேட்டாங்க, வ அபுர் ரிஜாலி வ அபுன் நிசாஇ ஆதம். ஆண்களின் ஆதிபிதாவும் பெண்களின் ஆதிபிதாவும் ஆதம் தானே அப்படி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானே? ஆமாம், ஆண்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், பெண்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். வ உம்முர் ரிஜாலி வ உம்முன் நிசாஇ ஹவ்வா. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தானே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அம்மா. ஆண்களுக்கு தனியாக அம்மா, பெண்களுக்கு தனியாக இல்லை, ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்று தான். சரி, வபஅஸகல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இலர் ரிஜால் வன்னிசா. அல்லாஹ் நபியே உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தானே நபியை அனுப்பியிருக்கான். அடுத்து கேட்குறாங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தானே உங்களை நபியை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு, ஆமாமா, ஆண்களுக்கும் நான் தான் நபி இறை தூதர் இறுதி தூதர், பெண்களுக்கும் நான் தான் நபி இறை தூதர் இறுதி தூதர். அடுத்து ஒரு கொஸ்டின் வச்சாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமாக அறிவார்ந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்படி என்றால் நபியே, ஆண்களுக்கு மட்டும் ஜமா தொழுகை இருக்கு, எங்களுக்கு ஜமா தொழுகை இல்லையே. ஆண்களுக்கு மட்டும் ஜும்மா தொழுகை இருக்குது, எங்களுக்கு ஜும்மா தொழுகை இல்லையே. ஆண்களுக்கு மட்டும் ஜனாசாவில் போய் பங்கெடுத்து தொழுவதற்கும் அங்கே கபரிலே நின்று அந்த இறுதியாக அந்த மையத்திற்கு துவா செய்வதற்கும் உரிய வாய்ப்பு இருக்கிறது, எங்களுக்கு இல்லையே. ஆண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது, வீர மரணம் அடைகிற வாய்ப்பு, போர்க்களத்திலே போய் அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு தங்கள் இன்னுயிரை அர்ப்பணம் செய்கிற வாய்ப்பு ஆண்களுக்கு இருக்குது, எங்களுக்கு இல்லையே. அப்படின்னா என்ன நான் சொல்ல வர்றேன்னா, நன்மையில் எங்களை எல்லாம் விட பல மடங்கு ஆண்கள் முந்திக்கிட்டு போயிடுறாங்க. ஜமாத் தொழுகை வீட்டில் தனியாக தொழுவதை விட 27 மடங்கு நன்மை ஜமாத்தாக தொழுதால். நீங்கள் தான் சொன்னீர்கள் இல்லையா? ஆமாம். ஒரு ஜும்மாவிலே ஒருவர் பங்கெடுத்தால் அந்த வாரத்தின் மொத்த பாவத்தையும் அல்லாஹ் அந்த ஒரு ஜும்மாவை கொண்டு அழித்து விடுகிறான். இது ஹதீஸ். இதை வாங்கிட்டு உள்வாங்கி வச்சுக்கிட்டு வாரம் வாரம் மட்டும் வந்து மொத்தத்தையும் அழிச்சுக்கலாம் நினைச்சு நம்ம தப்பு கணக்கு போட்டக்கூடாது. அது வேற கதை. தப்பு கணக்கு போட்டு நாம் இதை சரி செய்து விடக்கூடாது. ஆனால் அந்த பெண்கள் சொல்கிறார்கள், ஒட்டுமொத்த நன்மைகளையும் பெறுவதற்கு, பாவங்களை அழிப்பதற்கு ஜும்மா இருக்கிறது. ஆமாம், ஒருவர் ஜனாசாவிலே பங்கெடுத்தால் 2 கீராத் நன்மை. 2 கீராத். நபியே, ஒரு கீராத்னா என்ன? உஹது மலை அளவு நன்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 2 உஹது மலை அளவுக்கு. உஹது மலை என்றால் என்ன என்பதை மதீனத்துக்கு போன மக்களிடத்திலே கேளுங்கள். பறந்து விரிந்து காணப்படுகிற கண்ணு கட்டிய தூரம் விரிந்து நிற்கிற மலை. அந்த ஒரு மலையின் நன்மையே ஒட்டுமொத்த நம் வாழ்க்கைக்கும் போதும். 2 மலை நன்மை கிடைக்கும் ஜனாசாவில் பங்கெடுப்பவருக்கு, அதுவும் ஆண்களுக்கு. அல்லாவின் பாதையிலே ஷஹீதாகிற பாக்கியம் சொல்லவே தேவையில்லை. அல்லாவின் ரசூல் பிரியப்பட்ட ஒரு மகத்தான ஒன்று ஷஹாதத் என்பது. எக்கச்சக்கமான சஹாபாக்கள் வலிமார்கள் நேசித்தது ஷஹாதத்தை. இது எல்லாம் ஆண்களுக்கு மட்டும் ஹோல்சேலாக கொடுத்தது எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா? அந்த அம்மா கேட்டாங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா? நீங்கள் எங்களுக்கும் நபி தான், அவங்களுக்கும் நபி தான். ரசூல் அந்த கொஸ்டினை வாங்கிட்டு சஹாபாக்களை பார்த்து திரும்பி கேட்டாங்க, எவ்வளவு அறிவார்ந்த கேள்வி கேட்குது பார்த்தீங்களா அந்த அம்மா, எவ்வளவு அறிவார்ந்த கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொன்னார்கள், அஸ்மா, நீங்கள் இது உங்களுடைய கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் தரப்பிலிருந்து இதை நேரடியாக உங்கள் வாயிலாக அவர்கள் கேட்டு விட்டாலும் சரி, நான் மொத்தத்திற்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்ல போகிறேன். ஆண்கள் சம்பாதிக்கிற இந்த அனைத்து தலத்தின் நன்மைகளை உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜமாத் தொழுகையின் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும், ஜும்மாவின் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும், ஜனாசாவில் பங்கெடுக்கும் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும், வீர மரணம் அடைகிற ஷஹாதத்தின் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். சொல்லிட்டு சொன்னாங்க, யாருக்கு கிடைக்கும் என்றால், எந்த பெண் தன் கணவனுக்கு சிறந்த துணைவியாக இருந்து அவரை மகிழ்விக்கக்கூடிய விதத்திலே எந்த குறைவும் வைக்காமல்,
அவருடைய நாட்டத்துக்கு உட்பட்ட விதத்திலே அல்லாவும் ரசூலும் விரும்புகிற விஷயத்திலே அவருக்கு மாறு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலே கவனத்தோடு இருப்பாரேயானால் அந்த பெண்களுக்கு அல்லாஹ் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. ஒரு பெண் கர்ப்பமுற்ற காலத்திலிருந்து அந்த கர்ப்பத்தை இறக்கி வைக்கக்கூடிய காலம் வரை அல்லாஹ் உலகத்திலேயே யாருக்கும் இந்த பெரிய நன்மையை தரவில்லை, அந்த பெண்ணுக்கு மட்டும் கொடுக்கிறான். இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையையும் பகலெல்லாம் நோன்பு நோற்று நன்மையும் அல்லாஹ் தருகிறான். இது எந்த ஆண்கள் முட்டி போட்டாலும் கிடைக்காத நன்மை, இது பெண்களாகிய உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நான் சொல்ல வரும் செய்தி, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எது பெற்றுக் கொடுத்தது என்றால் அந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணியினுடைய அந்த அற்புதமான கேள்வியும் அந்த மார்க்க தேடலும் தான். ரசூலுல்லாஹ் இப்படி பெண்கள்கிட்ட பேசியிருக்காங்க, மார்க்க விஷயமா அதிகமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு பெண் அல்லாவிற்கு விருப்பமான பெண்ணாக, ஒரு பெண் அல்லாவின் தூதருக்கு துவாவை பெற்ற பெண்ணாக எப்படி ஆகுவாள், எதன் மூலமாக அவளால் ஆக முடியும் என்பதற்கு அழகான 3 அடையாளங்களை சொன்னார்கள். பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, அருமை சகோதரர்களே, தங்களுடைய மனைவிமார்களோடு இல்லறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன்மார்களே, சகோதரிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரன்மார்களே, நாம் எல்லோரும் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்லித்தர வேண்டிய, உருவாக்க வேண்டிய 3 முக்கிய பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏதோ நாங்கள் வாழ்கிறோம், நாங்களே அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம், எப்படி இதையெல்லாம் கவனம் எடுக்க முடியும் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. காரணம், நாமும் பொறுப்பாளர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி கைரி மா யக்னஸுல் மர்உ, ஒரு மனிதன் உலகத்திலேயே அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உலகத்தில் எதை ஒரு மனிதன் பெரும் பொக்கிஷமாக கருதுகிறான்? தனக்கு கிடைத்த பதவியவா, அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திரண்ட செல்வத்தையா, அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுமை திறனையா, அல்லது ஊரும் உலகமும் போற்றுகிற ஆற்றலையா? எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கிற பெரும் பாக்கியம் என்னவென்றால், ரசூல் சொன்னாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தனக்கு மனைவியாக கிடைப்பதுனாங்க. ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தனக்கு மனைவியாக கிடைப்பது சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு பெண் நல்லொழுக்கம் மிக்கவள் என்பதற்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. இந்த 3 அடையாளத்தோடு நம்முடைய வீட்டு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னலர இலைஹா சர்ரத்துஹு வ இன்னமரஹா அதாஅத்துஹு வ இன் காப அன்ஹா ஹஃபிதத்துஹு. கணவன் தன் மனைவியை அன்பொழுக பார்த்தால் அந்த பெண் தன் கணவனை திருப்திப்படுத்துவாள், சந்தோஷப்படுத்துவாள். இது முதல் பண்பு. சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? ஒரு கணவனோடு ஒரு பெண் கோவித்து கொண்டு இரவை கழித்தால் அவர் அழைக்கிறார், ஆனால் அதை பெரிதுபடுத்தவில்லை, உதாசீனப்படுத்துகிறாள். அந்த இரவு மட்டும் அந்த பெண் அதிருப்தியோடு, தன் கணவனின் அதிருப்தியோடு உறங்கச் செல்கிறாள். நீங்க கவனிக்கணும், நல்லதா, நல்ல செய்தி தான், பொம்பளைகளுக்கு நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் நம்முடைய மனைவிமார்களை நாம் ஆக்கிவிடக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஒரு இரவு அவள் அதிருப்தியோடு உறங்கினால் மறுநாள் காலை விடியும் வரை லஅனத்துல் மலாயிக, மலக்குமார்களின் சாபம் அந்த பெண்ணுக்கு விழுந்து கொண்டே இருக்கும். வம்பா போ, நாசமா போ, வீணா போயிரு என்று மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபிப்பார்கள் என்று அன்பு தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஒரு கணவன் அன்பொழுக தன் மனைவியை பார்க்கிறார், ஆசை வார்த்தையிலே தன்னுடைய தேவையை கேட்கிறார். அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். 1. 2வது சொன்னாங்க, வஇன்னமரஹா அதாஅத்துஹு, அந்த பெண்ணை இந்த கணவன் சில விஷயங்களிலே, மார்க்க விஷயங்களிலே அல்லது குடும்பங்களுடைய நலவு சார்ந்த விஷயங்களிலே, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாத விஷயங்கள், இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாத விஷயங்களிலே அவர் சொல்லுகிறார், இதற்கு இசைப்பட்டு அவள் நடந்து கொள்வாள், முரண்டு பிடிக்க மாட்டாள், எதிர்த்து நிற்க மாட்டாள். உங்களுக்கு மட்டும்தானா? எனக்கும் ஈக்குவல் இருக்குது இந்த வீட்டில். நீங்க எப்படியும் அந்த மாதிரி தான் நானும். நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, நானும் சம்பாதிக்கிறேன். உங்களுக்கும் மாதாந்திர வருமானம் இருக்குது, எனக்கும் மாதாந்திர வருமானம் இருக்குது. இந்த வீட்டில் நமக்கு 2 பேர்த்துக்கும் சரி பாதி நிகர் இருக்கிறது என்று முரண்டு பிடித்து வாதம் செய்ய மாட்டால். மார்க்க விஷயத்திலும் குடும்பத்தின் நலவு விஷயத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யாத விஷயங்களிலே தன் கணவனின் உத்தரவுகளுக்கு அவள் இசைப்படுவாள். 2. 3வது சொன்னாங்க, அந்த கணவன்
அந்த பெண்ணை விட்டு மறைந்து விட்டால், வெளியே போய்விட்டால், வெளியூருக்கு பயணப்பட்டு விட்டால், வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போய்விட்டால், அந்த கணவனால் கிடைக்கப்பட்ட பிள்ளைகளையும் பொருளாதாரத்தையும் இந்த எல்லாத்தையும் விட மேலாக இருக்கக்கூடிய தன்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையும் பேணி பாதுகாத்து தன்னை பயபக்தியோடு அமைத்துக் கொள்வாள். இந்த 3 பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவளே சாலிகான மனைவி, சாலிகான பெண். இந்த பெண்ணை ஒருவர் உலகத்திலே முடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதைவிட பெரும் சொத்து, பெரும் பாக்கியம் வேறொன்றும் இல்லை என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் தேடுகிறோம் அல்லது பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிறோம். எதை அளவுகோலாக வைக்கிறோம்? வெளியங்கத்தில் சொல்லிக்குவோம், கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறது, நிப்பாட்டுகிறது. என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை புரியுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலே பெண் பிள்ளைகள் 4 விஷயத்திற்கு மனமுடித்து கொடுக்கப்படுவார்கள். நீ மாலிஹா, அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய திரண்ட சொத்து, நல்ல வசதி வாய்ப்பு. ஒலி ஜமாலிஹா, அந்த பெண் பெற்றிருக்கக்கூடிய பேரழகு. ஒலி ஹசபிஹா, அந்த பெண் பிறந்த குடும்பத்திற்கே இருக்கக்கூடிய பாரம்பரியம். ஒரு பெரிய குடும்பங்க, நல்ல ஊர்ல ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம். ரசூலுல்லாஹ் 4வது சொன்னாங்க, லி தீனிஹா, அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற மார்க்கப்பற்று நல் ஒழுக்கம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபர் பி தாத்தி தீன், ஆண் மகனே அல்லது ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைக்கு மார்க்கத்தை அளவுகோலாக வைத்து பெண் தேடுங்கள். இது கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும். இது இல்லை அப்படின்னா முன்னாடி 3 இருந்தும் எந்த புண்ணியமும் இல்லை. அழகு இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, பெரிய குடும்பம், நல்ல ஓஹோன்னு உள்ள குடும்பம், பெரிய சொத்து பத்துக்கு அதிபதி அவர்கள். ஆனால் மார்க்கப்பற்று இல்லை, நல்லொழுக்கம் இல்லை. எத்தனை இடங்களிலே கேள்விப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம் இல்லையா? எனவேதான் ரசூல் சொன்னார்கள், ஃபர் பி தாத்தி தீன், தீனை நீங்கள் அளவுகோலாக வையுங்கள், மார்க்கப்பற்றை அளவுகோலாக வையுங்கள். அதை வைத்தால்தான் அதனுடைய சூட்சுமம் என்னது ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்கன்னா, அது இருந்ததென்றால் உங்கள் சந்ததியின் மொத்தத்திற்கும் அது கிடைத்துவிடும். அது இல்லைன்னா மொத்த சந்ததிக்கும் எதுவும் கிடைக்காது. ஏன்னா அங்கிருந்து தான் உங்களுடைய நஸ்ல் துவங்குகிறது, உங்களுடைய அடுத்த தலைமுறை துவங்குகிறது. அந்த பெண்ணினுடைய மடியிலிருந்து தான். அங்கே மார்க்கப்பற்றும் இறையச்சமும் மிகுந்த அல்லாஹ்வின் அச்சமும் இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு பிறக்கிற எல்லா சந்ததிக்கும் அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக அது பின்னால் வந்து கொண்டே இருக்கும். அங்கே இல்லாத பட்சத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்கள் சந்ததிகளுக்கே அந்த நசீபு கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்முடைய பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. ஏன்னா பிள்ளைகள் வளர்ப்பிலே அதீத கவனம் எடுக்கக்கூடியவர்கள், ரொம்ப அதிகமாக அந்த பிள்ளைங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னா பெண்கள் தான். நம்ம 4 இடத்துக்கு போகிறோம், வெளியே போகிறோம், வேலை நிமித்தமாக போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், தொழிலுக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம். பிள்ளைகளோடு அதிக நேரம் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்கக்கூடியவர்கள் பெண்கள். அந்த கவனித்ததோடு இல்லாமல் மார்க்கத்தையும் லேசாக உள்ளே செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆண்களை விட சொல்ல போனால் 1 படி மேலாக, 1 இன்ச்சு மேலாக பெண்களுக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். இமாம் முகாத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிஞர் பெருமகனார் இருந்தார். அப்பாசிய ஹலீஃபாவிலே அபு ஜாஃபருல் மன்சூர் அப்படின்னு ஒரு பெரிய அரசர், அவருடைய ஹலீஃபா. அவர் ஒரு நாள் சந்திக்கிறதுக்காண்டி முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய பேரறிஞர் இவர் அந்த அரசரை சந்திக்க வர, அரசர் கேட்டார், ஏதாவது எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்களேன். நான் பெரிய அரசன் தான், ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கல்வியாளர், உங்கள்கிட்ட கல்வி இருக்குது, உங்கள்கிட்ட அறிவு இருக்கிறது, உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்குது. என்ற பொறுப்பு இருந்தாலும், அரசு இருந்தாலும், ஆட்சி இருந்தாலும், நான் கட்டளை இட்டா எல்லாரும் என் சொல்ல கேட்குற நிலையில் இருந்தாலும் நான் கண்ணியம் செய்ய வேண்டிய ஆள் நீங்கள், நீ கல்வியாளர், ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, கேட்டதை சொல்லவா பார்த்ததை சொல்லவான்னு கேட்டாங்க. நான் கேட்டதை சொல்லட்டுமா, நான் பார்த்ததை சொல்லட்டுமா? அபு ஜாஃபர் மன்சூர் சொன்னார், நீங்கள் பார்த்ததையே சொல்லுங்கள், அதுக்கடுத்து கேட்டதை சொல்லுங்கள். அவர் சொன்னார், ஹஸரத் முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் இருந்தார். 2ஆம் உமர் என்று வரலாற்றிலே பேசப்படுகிறவர். உமையாக்களுடைய ஹலீஃபாக்கள் ரொம்ப முக்கியமானவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். அவங்களுக்கு மொத்தம் 11 பிள்ளைகள். சொன்னார் முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ், மொத்தம் 11 பிள்ளைகள். உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய மாற்றங்கள் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமாக வந்து குவியும். எவ்வளோ பெரிய மாற்றங்களை இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு ஹதீதுகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு நமக்கு பாதுகாப்பாக தரப்பட்டிருக்கிறது என்றால் அதில் முக்கிய பங்கு ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பங்கு. ரொம்ப பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர், நீதமிக்க ஆட்சியை தந்தவர் உலகத்தில்.
அந்த உமர் பின் அப்துல் அசீஸுக்கு இறக்கும் பொழுது 11 பிள்ளைங்க. அவர் விட்டு சென்ற சொத்து எவ்வளவு தெரியுமா? சொன்னாங்க முகாத்தில் மொல்லா, வெறும் 18 தீனாரு, வெறும் 18 தங்க காசு. அந்த 18 தங்க காசுலையும் 5 தங்க காசு தன்னுடைய கஃபன் தஃபனுக்காக வேண்டி செலவு செய்யப்பட வேண்டும் என்று வசீர் செய்து விட்டார். மிச்சம் இருக்கக்கூடிய தொகை தான் அந்த பிள்ளைகளுக்கு பகிரப்பட்டது. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அதே போன்று மன்னர்களில் ஒருவராக இருந்தார் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கும் நிறைய பிள்ளைங்க. ஆனால் அவர் விட்டு சென்ற சொத்து எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு பிள்ளைக்கும் தலைக்கு பல கோடிகள் சேரும். ஒரு மனைவிக்கு மட்டும் 4 மனைவி, அவர்களுக்கு 4 மனைவி மூலமாக நிறைய பிள்ளைகள். ஒரு மனைவிக்கு மட்டும் அவர் விட்டு சென்ற சொத்தில் ஒரு பங்கு கிடைத்தது. எவ்வளவு தெரியுமா? 80,000 தங்க காசுகள் கிடைத்தது ஒரு மனைவிக்கு மட்டும். மனைவிக்கே 4 ஒரு பகுதி தான். அப்படி என்றால் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். பல கோடிகளுக்கு அதிபதி அவர். ஆனால் முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய பிள்ளைகளை நான் பார்த்தேன். அவர்களின் பிந்திய காலங்களிலே அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாதுக்கு போகக்கூடிய அந்த தியாகிகளுக்கு 100கணக்கான ஒட்டகங்களை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய பிள்ளைகள். ஆனால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கினுடைய பிள்ளைகள் நிறைய சொத்தை கொடுத்துட்டு போனாரு. ஆனால் அந்த பிள்ளைகளிலே பெரும்பகுதி நான் பார்த்தேன், பள்ளிவாசலிலே கையேந்தி கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலிலே கையேந்தி கொண்டிருந்தார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் இடத்துல கேட்கப்பட்டது, இவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர் நீங்க, இறக்கும் போது உங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே விட்டு போலையா? அவர் சொன்னார், இறை எச்சத்தை கொடுத்திருக்கிறேன், அது அவர்களை உயிர்ப்பிப்போடு வாழச் செய்யும், அது எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் செல்வத்தையும் பெரும் பெரும் சொத்தையும் கொடுத்தார். அல்லாவையும் ரசூலையும் இறையச்சத்தையும் கொடுக்க தெரியாமல் விட்டுவிட்டார். இதுவே அவரின் மொத்த சொத்தையும் அளிப்பதற்கு காரணமாகிவிட்டது. அன்பர்களே, சொல்லும் செய்தி ஒன்றுதான். நம் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கூடுதலாக பெண்களுக்கு இருக்கிறது. இன்றைய கால சூழலிலே பார்க்கிறோம், சமூக வலைதளங்களை திருப்பினால் சின்ன சின்ன பிள்ளைகள், இளவட்ட பிள்ளைகள் மதுவுக்கும் போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பெரும் பெரும் குற்றங்களை செய்யக்கூடிய பட்டியல் நீண்டு வருகிறது. அதை பற்றி தனியாக பேச வேண்டும். இருந்தாலும் சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் எங்கே நாம் போய் நாம் தீர்வை தேடுவது என்றால் அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் அல்லாஹ்வின் வேதமாம் அல் குர்ஆன் இடத்திலும் தான் நாம் போய் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான பாதையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லாருமே பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விசாரிக்கப்பட்டால் என்ன சொல்ல போகிறோம் என்கின்ற பதிலை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இப்படியான பல விஷயங்களை நாம் கவனப்படுத்துகிறோம். குறிப்பாக நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் காதுகளுக்கும் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூடுதலாக ஆண்களுக்கு இருக்கிறது. ஜும்மாவுக்கு வந்தோம், முன்னாடி வந்தோம் அல்லது பின்னாடி வந்தோம், கடைசியில் வந்தோம், ஏதோ 4 செய்தி கேட்டோம் காதில், அப்படி விட்டுட்டு போனோன்றது இல்லாமல் இங்கே சொல்லப்படுகிற செய்திகள் வாங்கிவிட்டால் நல்லதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சிறந்த ஆற்றலும் பக்குவமும் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். அதுதான் நல்லோர்களின் அடையாளம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.